சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் மோசடிகளை தடுக்கும் நோக்கில் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதன்படி நுகர்வோர் தங்களது ஆதார் எண் மூலம் கருவிழி சோதனை பயோமெட்ரிக் பதிவு செய்வது அவசியமாக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு நேரில் சென்று ஆதார் கார்டுடன் பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான முகாம்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பழைய பில் மற்றும் ஆதார் கார்டுடன் அருகில் உள்ள ஏஜென்சிக்கு சென்று பதிவு செய்யலாம். கருவிழி புகைப்படம் மூலம் பதிவு செய்யப்படும். இதன் மூலம் மானிய முறைகள் துல்லியமாக கட்டுப்படுத்தப்படும். அதே நேரத்தில் பயோமெட்ரிக் பதிவு செய்யாதவர்களுக்கு சிலிண்டர் வழங்குவது நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் குறித்து விளக்கம் அளித்த அதிகாரிகள், சிலிண்டர் விநியோகம் தொடரும், ஆனால் பயோமெட்ரிக் பதிவு ஒவ்வொருவரின் கடமையாகும் என தெரிவித்தனர். பயோமெட்ரிக் பதிவு ஆன்லைனிலும் மேற்கொள்ளலாம். இந்தியன், பாரத் மற்றும் எஸ்பி நிறுவனங்களின் எல்பிஜி செயலிகளை டவுன்லோடு செய்து பயோமெட்ரிக் பதிவை நிறைவு செய்யலாம். தற்போது இந்த நடவடிக்கைக்கு காலக்கெடு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பாதுகாப்பு மற்றும் நேர்மையான விநியோகத்துக்காக பயோமெட்ரிக் பதிவு அவசியம் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது.